மல்லிகா அக்கா, அக்கா மல்லிகா, மல்லிகா அக்கா என்னை மன்னிச்சிடு. அனுமதி இல்லாம நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். நீ பக்கத்துல இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் ஒரு அனாதிக்கு நடக்கிற மாதிரி நடந்துச்சு. அழாதே அழாதே, நீ விரும்பினவரையே கணவரை அடைஞ்சிட்ட, அது உன்னே போதும். ஆனா என்னக்கா மல்லிகா, நீ ஊமையா இருக்கணும்மா, நீ ஊமையா இருக்கணும். என்ன நான் ஊமையா இருக்கணுமா? ஆமாம்மா, மகாபலிபுரத்துல நடந்த எதையுமே உன் கணவர்கிட்ட சொல்லிடாதம்மா. அக்கா, உன் புருஷனுக்கு துரோகம் செய்ய சொல்றதா நினைக்காதம்மா. அந்த உண்மைகள் வெளியே தெரிஞ்சா அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா உன் தாலிக்கு ஆபத்துன்னு அத்தான் பயமுறுத்துறாரேம்மா. சொல்ல மாட்டேக்கா. எந்த உறுதியோடு நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கேனோ அதை நிச்சயமா மறக்க மாட்டேன். சந்தோஷம்மா, நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். மஞ்சளும் குங்குமம் மங்காம நிலைக்கணும். வாமா வா. பழத்தட்டு தலையில பூக்கட்டு, இந்த கோலத்தோட உன்னை யாருக்கு வர சொன்னது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. வைத்தியமே, நீ பேசினாலே பால் சிந்தும். உன் கன்னத்திலே பழம் இன்னும், உன் மேனியெல்லாம் நறுமணம் வீசும். அதனால்தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். பயந்துட்டியா? இல்ல, நீங்க பக்கத்தில் இருக்கும்போது நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். இது என்ன கண்ணீர்? நீங்க துடைக்கிறதுக்காக. நிச்சயம் கண்ணீரை மட்டும் இல்ல மல்லிகா, இந்த கல்யாணத்தால உனக்கு ஏற்பட்ட துன்பம் துயரம் எல்லாத்தையுமே நான் குறைச்சிருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? பிறவி எடுத்த பலனையே இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கும். நான் கொடுத்து வைத்தவள் பாக்கியசாலி. நீ மிக நன்றாக நடிக்கிறாய். என்ன மேடை? நீ மட்டும் இனிமே நடனம் நாடகம் இதுல எல்லாம் கலந்து கொள்ளவே கூடாது. இது கூடவா நீங்க சொல்லணும்? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆமா மல்லிகா, அந்த கோட்டுக்குள்ளதான் நம்ம கோட்டையை அமைக்கணும். அங்கே அரண்மனை, அந்தப்புறம், ஆடி பாட பளிங்கு மண்டபம் எல்லாமே இருக்கும். அப்புறம் இதையெல்லாம் ஆள ஒரு இளவரசனை. போதும் போதும். ஏன் இளவரசி வேணுங்கிறியா? நிறுத்த மாட்டீங்க? விளக்கத்தானே? போங்க. இதோ வேண்டாம் வேண்டாம். விளக்கமா? இல்ல, கோபம். உங்களோட நான் பேச மாட்டேன். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? இல்லையா, பேச்சே இல்லாத உலகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடக்கி இன்ப உலகம். அங்க போகலாமா? நீ
என்ன பொம்மையாக்கு கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என் நீலாளனுடைய ஆவிதான். இந்த பக்கம் தான் ஓடியாந்தேன், இப்படியே ஓடினேன். கலங்கர விளக்கத்தின் மேல ஏறினேன், உச்சிக்கே போயிட்டேன். ஐயோ ஐயோ, அங்கிருந்து நீரா விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, விழுந்து செத்துட்டா. இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலைமை ஏற்படுத்தியும் இவன் நடத்துல இருந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. வாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். வாங்க டாக்டர். அப்படியே வாங்க போய் பாருங்க. காதலிச்ச பொண்ணு கண்ணு முன்னாடி செத்து போன, செத்த பிறகு வேற நிம்மதியா வாழ விட மாட்டா போல இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த நீலாவுடைய நினைவும் பிரமையும் தான் ரவியை பயங்கரமா பாதிச்சு. அந்த பாவியால இவருடைய உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்க. தைரியமா இருங்க, கவலைப்படாது. நல்ல மருந்தா கொடுக்கும். காலம் நம்மளை ஏமாத்த, நிச்சயம் ஏமாத்த. சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு எப்படி குணமாகும்? நீ என்ன கொல்ல பாக்குற? என் நீலா போன இடத்துக்கு என்ன அனுப்ப பாக்குறேன்? அவ போற இடத்துக்கு என்ன அனுப்ப பாக்குறியா? அதுதான் நடக்காது. அவன் நரகத்துல இருக்காளோ சொர்க்கத்துல இருக்காளோ நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஏன்னா நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. எல்லாம் பொய், எல்லாம் பித்தலாட்டம். மல்லிகா, ஏன் பழற? என்ன நடந்துச்சு? எழுந்தது நீ பலகாரம் சாப்பிட்டியா? ஐயோ, உனக்கு பசிச்சிருக்குமே. நீங்க சாப்பிடுங்க. கணவன் சொல்றதான் மனைவி கேட்கணும். உண்மையான மனைவிக்கு அதுதான் லட்சணம், நல்ல குடும்பத்துக்கு அதுதான் லட்சியம். சாப்பிடுமா? மல்லிகா, இப்படித்தான் நீலா உணவு ஊட்டி விடுவா. எனக்கு அது அமுதமா இருக்கும். ஏன் மல்லிகா, நீ என் நீலா பாடி கேட்டது இல்லையே? எத்தனையோ நாள் நான் சாப்பிடாம அவ பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிருக்கேன். நானும் பாடுறேன், தூங்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்க பாடக்கூடாது. வேற எங்க பாடணும்? என் நீலா மாமல்லபுரத்துல பாடுவா. அங்க கடலோரத்துல ஒரு கோயில் இருக்கு, நீ பாத்திருக்கியா? அந்த கோயில் மேல கடல் அலைகள் வந்து வந்து மோதிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படி மோது தெரியுமா? என் பாறையே, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சதேன் பாரு அப்படின்னு அந்த அலை கத்துது. ஆனா என்னை அழிக்கவே முடியாதுன்னு அந்த கோவில் நிமிர்ந்து நிக்குது. ஆமா, உலகத்துல வேற எங்கேயும் அந்த அதிசயத்தை பார்க்கவே முடியாது. மாமல்லபுரத்துல மட்டும்தான் பார்த்திருப்ப இல்ல? ஆமா. இல்ல இல்ல, நான் பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. நீ பார்த்ததா இப்பதானே சொன்னேன்? ஆமா, இல்ல, பார்த்தவங்க சொன்னது கேட்டதாக சொன்னேன். போய் நீ போய் சொல்ற, என்கிட்ட உண்மை மறைக்கிற. கட்டிய கணவனுக்கே நீ துரோகம் செய்யற. பெண்ணல்ல, பேய் பேய், என் முன்னால் நிற்காதே. போ.
உயிரையே வச்சிருக்கிற கணவரை எனக்கு கொடுத்துட்டு அவருக்கு உண்மையா நடக்க முடியாத மனைவியா என்னை ஆக்கிட்டேன். உன்னை போட்டாலும் ஒரு பெண் தானே, உனக்கு என் மீது இறக்கவே இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமையை என் மேல சுமத்தி